நார்மலா எங்களுக்கு ஒரு 30 மூட்டை வரும். இந்த தடவை பார்த்தா ஒரு 40 அளவுக்கு வரலாம்னு தோணுது. தெரியுது, மாற்றம் தெரியுது, எனக்கு நல்லாவே தெரியுது. நான் சாரல் யூஸ் எப்போதும் உள்ளதை விட இந்த வருஷம் நல்லாவே இருக்கு. அது இல்லாம எங்களுக்கு மகசூலும் எப்போதும் ஆவறதை விட ஒரு 10 மூட்டை எக்ஸ்ட்ரா ஆகும். எவ்வளவு வருடங்களா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 20 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். சாரல் மட்டும் பயன்படுத்துறதுல என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கு? நெல்லு நல்லா முழுப்பாவும் இருக்கு, கதிர் நல்லா வால்ப்பா இருக்கு, நெல்லு நல்லாவும் இருக்கு, நல்லா பாலிஷாவும் இருக்கு. போட்ட வயலோட இந்த வயல் எனக்கு எல்லாமே நல்லாவே மனசுக்கு திருப்தியா இருந்தது. பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கேட்டானுங்க, என்ன போட்டுருக்கு இந்த மாதிரி சொன்னேன். எவ்வளவு ரூபா வித்தியாசம் தெரியுங்க? வித்தியாசம் இது ஒரு 6000 ரூபாய் செலவாகும். இது சம்பந்தமா ஒரு 3000 1500 அளவுக்கு வித்தியாசம் வருது. வணக்கம், என்னுடைய பேர் வந்து கணபதி சாமிநாதன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு கடல் பாசி தாவரத்துல இருந்து ஆர்கானிக் உரங்கள் செய்யக்கூடிய கம்பெனில இருந்து ஸ்கைவின் நிறுவனம் அப்படின்ற கம்பெனில இருந்து வரோங்க ஐயா. உங்களுடைய பேரு, உங்களுடைய ஊரை உங்களை அறிமுகப்படுத்திங்க ஐயா. என் பேர் ரமேஷுங்க. ஊர் வரதம்பட்டு, மேட்டுத்துறை தாலுக்கா வரதம்பட்டை சேர்ந்தேன். இப்போ இந்த வருஷம் நாங்க தம்பி சொன்னாப்புல, பாஸ்கர் தம்பி, நான் சாரல் யூஸ் பண்ணேன். எப்போதும் உள்ளதோட இந்த வருஷம் நல்லாவே இருக்கு. ஒரு போக நாங்க எருவு போடுறது ஒரு டைம் மிச்சமாயிடுச்சு. அது இல்லாம எங்களுக்கு மகசூலும் எப்போதும் ஆவறதை விட ஒரு 10 மூட்டை எக்ஸ்ட்ரா ஆகும். கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இப்போ நீங்க வந்து எவ்வளவு வருடங்களா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 20 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். 20 வருஷம் மேலதான் இருக்கோம். இப்போ எங்களுடைய கம்பெனி நிறுவனக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, விவசாயிகள்கிட்ட வந்து உரச்செலவை பாதியா குறைக்கணும். உரச்செலவையும் உரத்தையும் பாதியா குறைக்கணும். இரண்டாவது வந்து பூச்சி மருந்து வந்து பாத்தீங்கன்னா தேவைப்பட்டா ஒரு பூச்சி மருந்து பயன்படுத்தணும், இல்லைன்னா பூச்சி மருந்து அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு கொள்கையும். ரெண்டாவது மகசூல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா, மகசூல் வந்து ஒரு 20லேருந்து 25% மகசூலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுமான கொள்கையை கொண்டது நம்மளுடைய கம்பெனி. நம்மளுடைய நிறுவனத்துல இதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சாரல் அப்படின்ற சொல்லக்கூடிய பொருள் பிளஸ் வந்து பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள், ஈல்டுவின் அப்படின்ற பொருளை வந்து ஷெட்யூல் டெமோவா ஒரு விவசாயிகளை தேர்ந்தெடுத்து பெரிய பெரிய விவசாயிகளை கொடுத்து நம்ம பயன்படுத்த சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நீங்க சாரல் வந்து பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான வித்தியாசங்கள் தெரியுது? சாரல் மட்டும் பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்? நெல்லு நல்லா முழுப்பாவும் இருக்கு, கதிர் நல்லா வால்ப்பா இருக்கு. எவ்வளவு நாள்ல போட்டீங்க சாரல்? ஒரு 30 நாள் அளவுக்கு போட்டிருப்போம். 30 நாள். நாங்க விறப்பு காலம் தானே, அதனால 30 நாளுக்கு மேலதான் போட ஆரம்பிச்சோம். நெல்லு நல்லாவும் இருக்கு, நல்லா பாலிஷாவும் இருக்கு. அதோட வளர்ச்சி வித்தியாசம் எப்படி? சாரல் வந்து நம்ம வந்து ஒரு 30 நாள் பயிர்ல போட்டிருப்பீங்க. 30 நாள் பயிர்ல போட்ட உடனே அது வந்து எப்படி எடுத்துக்கிட்ட விதமோ, இல்ல வந்து அதோடைய வளர்ச்சியோ, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு? எல்லாமே நான் போட்ட வயலோட இந்த வயல் எனக்கு எல்லாமே நல்லாவே மனசுக்கு திருப்தியா இருந்தது. பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கேட்டானுங்க, என்ன போட்டிருக்கு இது மாதிரி சொன்னேன். நல்லாவும் இருக்கு, ஆனா பயிர் நல்லா இருக்கு. அதுல இருந்து வந்து இந்த பிளட் வந்து பயன்படுத்திருப்பீங்க. பிளட் வந்து எத்தனாவது நாள்ல பயன்படுத்துனீங்க? மருந்தோட கலந்து அடிச்சது. நாங்க ஒரு மருந்து அடிப்போம்ல, அதோட கலந்து அதோட கலந்து விட்டாச்சு. நீங்க அடிக்கும் போது பூச்சி இருந்ததுங்களா வயல்ல? குருத்து பூச்சி, செம்பேனு இது மாதிரி இருந்தது. சாரல் போட்ட வயல்ல அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுங்களா? அதுல அவ்வளவா இல்ல, பெருசா தெரியல. அடிக்கணுங்கிற பேருக்காக அடிச்சு விட்டாச்சு. பிளட் அடிச்சிட்டீங்க. பிளட் அடிச்சதுக்கு அப்புறம் அதோட வித்தியாசம் எப்படி தெரியுது? தனியாவே இருக்கு. இந்த நெல்லு தனியாவே தெரியுது, நாங்க போடாத வயலும் தனியாவே தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வளிமண்டலத்துல காத்துல வந்து பாத்தீங்கன்னா 75% 80% பாத்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து, யூரியா நம்ம போடுறோம் பாத்தீங்களா? யூரியா போடக்கூடிய சத்து. இப்போ ஒரு 100 கிலோ யூரியா நீங்க வந்து ஒரு வயல்ல பயன்படுத்துறீங்கன்னா வெறும் 8 கிலோ யூரியா தான் அந்த பயிரோ அந்த வயலை எடுத்துக்கும். ஆனா வந்து பாக்கி இருக்கிறது எல்லாமே வேஸ்ட் தான். அதை நம்ம போடுறதுனால மண்ணுடைய வளம் வந்து கெட்டு போதே தவிர மத்தபடி அது பயிர் எடுத்து பயிருக்கு வந்து பெருசா வரப்போறது இல்லை. இந்த பிளட்ல வந்து ஒரு அற்புதமான விஷயம் பண்ணும். பிளட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜனுடைய சத்தையும் மணல்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனையும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற வேலைக்கான நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்தும். நுண்ணுயிரிகள் அதிகமாச்சு அப்படின்னாலே இது என்ன பண்ணும்னா, அந்த பயிரை வந்து நைட்ரஜன் குறைபாடே இல்லாம வச்சுக்கும். இதை நம்ம வச்சுக்கும் போது காத்துல உங்களுக்கு டே பை டே நீங்க ஒரு நாள் யூரியா போடுவீங்க, ஆனா வந்து பிளட் பயன்படுத்தினீங்கன்னா தினம் யூரியா போடுற மாதிரி, தினம் வயல் அந்த வேலை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அதை எடுத்து கொடுத்துட்டே இருக்கு. அந்த பாக்டீரியா வந்து வேக வேகமா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை நீங்க பயன்படுத்தும் போது ரொம்ப அற்புதமா இருக்கும். அடுத்து வந்து இந்த ஈல்டு வின்ன்றதை வந்து எப்ப பயன்படுத்துனீங்க? பண்ணும்போது அதோட வித்தியாசங்கள் தெரியுது, நல்லாவே தெரியும். கதிர் நல்லா லீஃப்லாம் நல்லா விரிஞ்சு நல்லா இருக்கு, கதிரும் நல்லா வால்ப்பா நல்லா இருக்கு. அது சாதாரணமா நல்ல தட்டையான தட்டையாவே கதிர் இருக்கும், நல்ல கதிர் வாலிப்பா இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து சாரல் வந்து பயன்படுத்தி இருக்கீங்க, சாரல் இல்லாததான் பயன்படுத்தி. எவ்வளவு ஏக்கர் இருக்குங்க? நமக்கு ஒரு 30 ஏக்கர் வர சொல்லுங்க. 30 ஏக்கர்ல வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட வயல் பயன்படுத்திருப்பீங்க, சிலது பயன்படுத்தாம இருப்பீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மூட்டை உரம் பயன்படுத்தி? இதுல உரம் கம்மி தான், எப்போதும் போடுறத விட கம்மி தான். சாதாரணமான வயலுக்கு எத்தனை மூட்டை உரம் போடுவீங்க மொத்தமா சேர்த்து? யூரியா எத்தனை மூட்டை போடுவீங்க? 20 கிலோ எத்தனை மூட்டை போடுவீங்க? பொட்டாஸ் எவ்வளவு மூட்டை போடுவீங்க? யூரியா ஒரு 3 மூட்டை, டிஏபி எடுத்துக்கிட்டா ஒரு மூட்டை, பொட்டாசு 10-15 கிலோ தான் போடுவோம், அதே போட மாட்டோம். இதுக்கும் பார்க்கறப்ப எங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது. எவ்வளவு ரூபா வித்தியாசம் தெரியுங்க? வித்தியாசம் இது ஒரு 6000 ரூபாய் செலவாகும்.
இது சம்பந்தமா ஒரு 3000 3500 அளவுக்கு கணக்கு வருது. எவ்வளவு வித்தியாசம்? 2500 பக்கம் வித்தியாசம் வருது. வித்தியாசம் கம்மியாகுது. சரி, இப்போதைக்கு நீங்க வயலுடைய தன்மையை பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் எத்தனை மூட்டை வந்து விளைச்சல் வரும், எவ்வளவு வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நார்மலா எங்களுக்கு ஒரு 30 மூட்டை வரும். இந்த தடவை பார்த்தா ஒரு 40 அளவுக்கு வரலாம்னு தோணுது. தெரியுது, மாற்றம் தெரியுது, எனக்கு நல்லாவே தெரியுது. இதுல வித்தியாசம் நல்லா தெரியுதுங்களா? இப்போ இதுல வந்து 2000 2500 விலையும் குறைஞ்சிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 மூட்டை வரும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கனாலே சராசரியா 1000 10,000 12,000 நமக்கு ஒரு ஏக்கர்லயே நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா இது அப்படியே நீங்க 30 வயலுக்கு மாத்தி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட வால்யூம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க தொடர்ந்து நம்மளோட பொருட்களை பயன்படுத்துங்க. வேற ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு, வேற ஏதாவது விவசாயிகளுக்கு வந்து நீங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்னு நான் சொல்றோம். நம்மள நம்பி கிட்டத்தட்ட ஒரு 15 விவசாயி இருக்காங்க. ரமேஷ் சொன்னா எடுக்கிற விவசாயி இருக்காங்க. அவங்களும் அடுத்த நாட கொஞ்சம் அறிவு இது பண்ணுவோம். சாரல் வந்து பயன்படுத்துறது பிளட் பயன்படுத்திட்டீங்க, ஈல்டுவன் பயன்படுத்திட்டீங்க. இது நம்ம கம்பெனியோட விஷயம். திரும்பவும் சொல்றதுதான், உரச்செலவை பாதியா குறைக்கிறது. உரச்செலவையும் குறைக்கிறோம், உரத்தையும் குறைக்கிறோம். 2வது தேவைப்பட்டா ஒரு பூச்சி மருந்து அடிக்கிறோம். 3வது வந்து அதிக மகசூல். இது வந்து நாங்க எங்களுடைய ஸ்கை நிறுவனம் சொல்லுது. உங்களுக்கு நீங்க சொல்லிருக்கீங்க, எத்தனையோ கம்பெனிக்காரங்க உங்களை வந்து பாப்பாங்க. அவங்களால சொல்லிருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல. இந்த விஷயத்த சொல்றாங்களா? கிடையாது. இந்த மாதிரி உரச்செலவு குறைக்கிறது சொல்றாங்களா? இல்ல இல்ல. இல்ல வந்து பூச்சி மருந்து தேவைப்பட்டு அடிக்க சொல்றாங்களா? அதெல்லாம் கிடையாது. கண்ட்ரோல் ஆயிடும் அந்த மாதிரி சொல்றாங்க. ரைட். இப்போ அதே மாதிரி நீங்க 5 மூட்டை உரம் போடுறீங்கல்ல, 5 மூட்டை உரம் போடுற நம்ம 6 மூட்டை உரம் போட்டா சேர்ந்து வளர்ந்துரும். அது மகசூல் அதிகமா கிடைக்குங்களா? அது எப்படி கிடைக்கும்? அதுக்கு தேவையானதானே அது எடுத்துக்க போகுது. இப்போ அதுல அந்த புரிதலும் உங்களுக்கு வந்துருச்சு. என்ன தேவையோ அதை மட்டும் தான் அதை எடுத்துக்கணும். நம்ம 6 மூட்டை போறதுனால நமக்கு 2 மூட்டை உரம் மகசூல் அதிகமா கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. அப்படின்னும் போது நீங்க விவசாயிகள்கிட்ட சொல்லுங்க, எங்களுடைய பொருளை பயன்படுத்துங்க. தொடர்ந்து பயன்பட்டு மண் வளத்தை வந்து அதிகப்படுத்தி நிறைய மகசூல் பெறணுன்றது எங்களுடைய ஸ்கை நிறுவனத்தோட எண்ணம். அதே மாதிரி நீங்களும் வந்து விவசாயத்துல வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும்.